ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜெயராம் கிருஷ்ணன் பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குட்டியாக ஒரு மெசேஜ். சேஞ்ச், மாற்றம். அதாவது நம்ம என்னதான் நம்மளுக்கான ஒரு எத்திக்ஸ், நம்மளுக்கான ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தாலுமே நம்மளோட தாட் ப்ராசஸ் 2-3 விஷயத்தில் நிறைய பேர்த்து கூட வேறுபடும். அது கரெக்டுங்கிற அளவுக்கு நம்மளால் மேனேஜ் பண்ணி அதை பேச முடியும். இதுதான் கரெக்டான அப்ரோச் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிற வரைக்கும் ஓகே. அந்த தாட் ப்ராசஸ் எங்கேயாவது தப்புன்னு உங்களுக்கே ஃபீல் ஆச்சுன்னா, அது நீங்களே ரியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இருந்து மாறிக்கோங்கன்னு சொல்கிறத விட அந்த சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி உங்கள் தாட் ப்ராசஸை இது இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீயே அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிக்கோங்க. அடாப்ட் த சிச்சுவேஷன், செட் யுவர் தாட் ப்ராசஸ், சேஞ்ச் இட். சேஞ்ச் இஸ் பெர்மனன்ட். மாற்றம் ஒன்றே மாறாதது. பிரேமலு. பிரேமலு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சச்சின் அண்ட் ரீனு அப்படிங்கிற ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர்ஸ். நான் இந்த பொண்ணை லவ் பண்ணோம், ஆனால் லவ்வை சொன்னால் இந்த பொண்ணு நோ சொல்லிடுவாளோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். என்னோட லைஃப் பிளான் 30 years இப்படி தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வாழக்கூடிய ஒரு ஸ்டீரியோடைபிக்கல் ஒரு ரீனு கேரக்டர். இந்த 2 கேரக்டரும் எப்படி மீட் பண்ணிக்கிறாங்க, இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த ஒரு லவ் ஸ்டோரி ஜேர்னி தான் இந்த பிரேமலு படம். இந்த பிரேமலு படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா இந்த படத்தில் கண்டிப்பாக இந்த சீன்லாம் இதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் நீங்கள் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இந்த படத்தில் பார்க்கும்போது அது பார்க்கறதுக்கு ட்ரீட்மெண்ட் வைஸ் புதுசாக இருக்குது. அண்ட் படத்தோட ஹியூமர் அண்ட் எமோஷனல் கனெக்டை தாண்டி படத்தோட ஹியூமர், காமெடி டைமிங் எல்லாம் படத்தோட பஞ்ச்டாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இப்போ நேச்சுரலாக 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி ரியாலிட்டியில் ஹியூமர் டெவலப் ஆகுமோ அந்த ஒரு ரியாலிட்டியை ஹியூமர் டைமிங்கில் சினிமேட்டிக்காக ஃபிக்ஸ் பண்ணி ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸ்க்ரீன் பிளே, ஸ்டேஜிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர், சவுண்ட் டிசைன், மஞ்சுமேல் பாய்ஸ்ல சொன்ன மாதிரி இந்த படத்துலையும் எந்த இடத்துல சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல மியூசிக் வருது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக பிளெண்ட் இன் பண்ணி சவுண்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட லொகேஷன் செலெக்ஷன், சினிமோட்டோகிராஃபி அண்ட் எடிட் பேட்டர்ன், இது மூணுமே படத்தோட ஃப்ளோவை எந்த வகையிலுமே கெடுக்கல. விஷுவல் ட்ரீட்டா பார்க்குற ஆடியன்ஸுக்கு பிளிஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்கு. இந்த படத்தில் ஒரு அண்டர் ரேட்டட்னு சொல்ல முடியாது, ஒரு அன்னோட்டிஸ்ட். இந்த கேரக்டர் பார்த்தா ஒரு இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். பட் அந்த ரோலை ப்ளே பண்ண ஆக்டர் ஷாம் ஆதி அப்படிங்கிற ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு. அது பார்க்கறக்கே ஒரு இரிட்டேட்டிங் ஜேகே கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் தான். இந்த கேரக்டரை இவர் எப்படி ஜென்யூனாக எடுத்து ஆக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு இந்த படத்தில் அவர் மட்டும் தனியாக தெரிஞ்சார். அண்ட் இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் கார்த்திகா, நிஹாரிகா, அமல் டேவிஸ், அதாவது இந்த படத்தில் ஒரு சீனில் வர ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஃப்ரேமில் காட்டுற ஒரு டீட்டெயில் எதுவுமே மிஸ் பண்ணல. ஒரு லவ் படத்தில் இந்த அளவுக்கு எஃபெக்டிவாக டீட்டெயிலிங் கொடுத்து, அதுவும் அந்த காமெடி மீட்டர்லேயும் அந்த எமோஷனல் மீட்டர்லேயும் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு லவ் படம். அந்த மீட்டரில் சூப்பராக பேலன்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த பிரேமலு படத்தை. இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வர சாங்ஸ் பெருசாக எனக்கு கனெக்ட் ஆகலை. பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் அந்த ரியலைசேஷன் பாயிண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் வரும்போது கொஞ்சம் ரஷ்அப் பண்ணிட்டாங்களோ, கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு இன்னும் டீட்டெயில்டாக கதையோட ஃப்ளோலையே எங்கேயோ அது மிஸ் ஆன மாதிரி எனக்கு இருந்துச்சு. அண்ட் ஓவரால் ஷோ ஸ்டீலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்டாக நடித்தார் நெஸ்லன் பண்ண சச்சின் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு இவர் தான் ஆப்டாக இருப்பார் அப்படின்னு சின்ன சின்ன மைன்யூட் ரியாக்ஷன் இப்படி பாடியில் பண்ணுற பாடி லாங்குவேஜ் சீன்ஸாக இருக்கட்டும், கண்ணில் காட்டுற சில கிமிக்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸை தாண்டி ஆக்டிங் மூலியமாகவே நிறைய விஷயங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த சச்சின் கேரக்டரில். அண்ட் இவங்களையும் தாண்டி பெருசாக ஷைன் ஆனது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மமிதா பைஜு தான். ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் கேரக்டர்னே சொல்லலாம். எனக்கு மமிதா பைஜுவை படங்களில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க ரியல் லைஃப்லையும் இப்படி தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ரியல் லைஃப்பில் இப்படி தான் இருப்பாங்கன்னு இந்த படம் பார்த்துட்டு இவங்க ப்ளே பண்ண ரீனு கேரக்டர் மாதிரி தான் ரியல் லைஃப்ல இருப்பாங்கன்னு ஒரு சின்ன கெஸ் எனக்கு இருக்குது. ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸுங்க மமிதா பைஜுட்டு இருந்து. கண்டிப்பாக இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு ஹியூமர் லவ் ஸ்டோரியை இவங்க ஹேண்டில் பண்ணி சொன்ன விதம், சில மலையாள படங்களே ஸ்பூஃப் பண்ண விதம்
சினிமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து படம் பார்த்து முடிச்சுட்டு உங்கள் மண்டைக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். திருப்பி இந்த படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ரிப்பீட் வேல்யூமே வந்து இந்த படம் வந்து உங்களுக்கு படம் பார்த்து முடிக்கும் போது தரும். அண்ட் முக்கியமாக வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி சீன்ஸ் எதுவுமே கிடையாது. ஒரு லவ் படம்னா இட்ஸ் லிப் லாக் இஸ் நெசசரி அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் படம் வந்து மெயின் ஸ்ட்ரீமில் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அந்த விஷயத்தை இந்த படத்தில் ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு ப்ராமிசிங்காக சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி நிறையா ரீசன்ஸ்க்காகவே வந்து இந்த பிரேமலு படம் இன்னும் நீங்கள் தேட்டரில் பார்க்கலீங்கன்னா இது வந்து ஒரு கம்ப்ளீட் தேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாமல் ஃப்ரீயாக போய் ஒரு 2 மணி நேரம் எனக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும் தேட்டரில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான படம் தான் இந்த பிரேமலு. மோர் தென் லாங்குவேஜ் இந்த படம் வந்து எல்லாத்துக்கூடயுமே வந்து கனெக்ட் ஆகும். சப்டைட்டில்ஸ் இல்லைனாலுமே புரியும். மஞ்சுமேல் பாய்ஸும் சரி, இந்த பிரேமலு படமுமே சரி, 2 படங்கள்லையுமே வந்து ஒரு 45% ஆஃப் சீன்ஸ் வந்து தமிழ் டைலாக்ஸும் வருது. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து லாங்குவேஜ் தெரியலனா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனாக வந்து இந்த படத்தில் இருக்காது. தாராளமாக நீங்கள் போய் தேட்டரில் பார்க்கலாம். அண்ட் இந்த பிரேமலு படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 100க்கு தாராளமாக ஒரு 85 மார்க்ஸ் தருவாங்க. பிரேமலு, திஸ் இஸ் ஹவு த நியூ ஜென் லவ் மூவி ஷுட் பி மேட். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சுருங்க. அவ்வளோதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பாய் பாய். நான் வரேங்க.